இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கிட்டத்தட்ட 40 நாளா போயிட்டு இருந்த அந்த போர் ஒரு வழியா 2 வாரத்துக்கு நிறுத்தப்படும். அமெரிக்கன் பிரசிடென்ட்ல இருந்து இந்த ஒரு வார்த்தை வரும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர் காலம் ஃபுல்லா தொடரணும், அமைதி எட்டணும் அப்படின்றத நம்ம எல்லாரும் விரும்பிட்டு இருந்தோம். அது இப்ப நடந்திருக்கு. ஆனா இந்த போர் நிறுத்தத்துக்கான காரணம் யாருன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கன் பிரசிடென்ட்ட பேசி அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயரை அமெரிக்கன் பிரசிடென்ட் தன்னோட போஸ்ட்ல போட்டிருக்கிறாரு. சரி, ஓகே, இந்த சீஸ்ஃபயர் வந்து 2 நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சீஸ்ஃபயர். அமெரிக்கா மட்டும் இதை முன்மொழியில, ஈரானும் இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுதான் ஃபேக்ட். 2 பேரும் அமைதியை எட்டணும் அப்படின்றத நம்ம எல்லாரோட ஆசை. ஒரு நிபந்தனையுடைய சீஸ்ஃபயர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை திறந்தே ஆகணும் அப்படின்றது அமெரிக்கன் பிரசிடென்டோட ஆர்டர். அந்த ஆர்டருக்கு ஈரான் இப்போ ஒத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை திறக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியை விட்டுருக்காங்க. இதனால கச்சா எண்ணெயோட பிரைசஸ் குளோபல் மார்க்கெட்ஸ்ல கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல நிறைய எல்பிஜி ஷார்டேஜ் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டைம் பீரியடா இருக்கும். இந்த போர் நிறுத்தமானது இந்த 2 வாரத்தோட முடியாம ஒட்டுமொத்த காலத்துக்கும் இந்த போரே இல்லாத ஒரு உலகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம எல்லாரோட ஆசை. அது நடக்கும் அப்படின்றத நம்புவோம். தேங்க்யூ. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சுஜித்தை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.